கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் வயதான தம்பதியை மிரட்டி 200 சவரன் நகை கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுப நிகழ்ச்சி நடைபெறும் வீடுகளை குறிவைத்து கொள்ளையடிக்கும் முகமூடி கொள்ளையர்களால் மக்கள் பீதியில் உள்ளனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கடுவனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கேசரிவர்மன். இவர் துபாயில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். ஜூலை 7ஆம் தேதி நடைபெறவுள்ள தனது மகளின் மஞ்சள் நீராட்டு விழாவிற்காக சொந்த ஊர் வந்துள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று தனது பாஸ்போர்ட் புதுப்பிப்பதற்காக குடும்பத்துடன் சென்னை சென்றுள்ளார் கேசரிவர்மன். வீட்டில் கேசரிவர்மனின் வயதான தாய் மற்றும் தந்தை மட்டும் இருந்துள்ளனர். இதனை அறிந்த கொள்ளை கும்பல் வயதான தம்பதியை தாக்கி தனி அறையில் வைத்து பூட்டிவிட்டு வீட்டில் நகை, பணம் உள்ளதா என கேட்டு சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் சத்தமிட்டால் கொலை செய்து விடுவதாக மிரட்டி உள்ளனர். இருந்தபோதும் வயதான தம்பதியர் நகை, பணம் எங்கு இருக்கிறது என்று தங்களுக்கு தெரியாது என கூறியுள்ளனர். இதையடுத்து அந்த கும்பலைச் சேர்ந்த ஒருவன் வீட்டில் உள்ள பீரோவை கடப்பாறையால் உடைத்து உள்ளே இருந்த 211 சவர நகை, 750 கிராம் வெள்ளி உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்துவிட்டு சென்றதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக கேசரிவர்மன் அளித்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட எஸ்பி ரஜ சதுர்வேதி தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். கொள்ளையர்கள் குறித்த தடயங்களை கண்டுபிடிப்பதற்காக காவல்துறையின் ஏஸ் என்ற மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டது. அது கொள்ளை சம்பவம் நடந்த இடத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் சென்று ராமலிங்கம் என்பவரின் வீட்டில் நின்றது. இதையடுத்து அவரிடம் நடத்திய விசாரணையில் கொள்ளையர்கள் அன்று இரவு முதலில் ராமலிங்கம் வீட்டில் கொள்ளையடிக்க முயன்றது தெரிய வந்தது. ஆனால் அவர் சாதுரியமாக செயல்பட்டு அக்கம் பக்கத்தினரை வரவழைத்ததால் கொள்ளையர்கள் தப்பித்து உள்ளனர். அங்கிருந்து வந்து கேசரிவர்மன் வீட்டில் முதியவர்கள் தனியாக இருப்பதை பயன்படுத்தி கொள்ளையை அரங்கேற்றி உள்ளனர். நானும் என் மனைவி தான் வீட்டில் இருந்தோம். மனைவி உள்ளே இருந்தால் நான் நடையில் இருந்தேன். அப்போ ஐயோ என்னை காப்பாற்றுன்ற ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்படி பார்த்தா நம்ம அம்மா என் சம்சாரம் தான் கத்துதுன்னு சொல்லிவிட்டு நான் ஏஞ்ச உடனே கதவை உடச்சிக்கிட்டு அங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு என்னை கழுத்தை பிடிச்சி தள்ளி அடித்தான். அதுதான் அதுக்கு பிற்பாடு ஒருத்தனை ஒவ்வொரு ரூமாக கதவை திறந்து என்னென்ன இருக்குதோ எடுத்துக்கிட்டான். நாங்கள் போகிற வரைக்கும் எங்கேயாவது வெளியில் சொன்னால் அவங்கள கொலை பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு தலைக்கணி வச்சு எங்கள் வீட்டில் அனுப்பிச்சுட்டா என்னை அடிச்சு விட்டான். தான் வேறு தடயங்கள் எதுவும் கிடைக்காத நிலையில் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். மேலும் விழுப்புரம் சரக டிஐஜி உமா சம்பவம் நடைபெற்ற வீட்டிற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். கொள்ளை சம்பவம் குறித்து போலீசார் சேகரித்து வைத்துள்ள ஆவணங்கள் மற்றும் சிசிடிவி காட்சிகளையும் அவர் பார்வையிட்டார். விளம்பர திமுக அரசின் ஆட்சியில் மக்கள் தங்களது வீடுகளில் கூட பாதுகாப்பு இல்லாத சூழல்தான் இருந்து வருகிறது. வயதான தம்பதிகளை குறிவைத்து நடக்கும் கொள்ளை மற்றும் கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கும் நிலையில் விளம்பர திமுக ஆட்சியில் மக்கள் பாதுகாப்பாக இருப்பதாக முதலமைச்சர் கூறிக்கொண்டிருப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.